ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் கடந்த 8ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் நாளை புதன்கிழமை முடிவிற்கு பெற உள்ள நிலையில் இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை இரண்டு தரப்புக்கும் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமற்ற நிலையில் இருந்தது. நாளை மாலைக்கு இடையில் ஈரான் அமெரிக்காவுடன் உடன்பாடு ஒன்றை எட்ட தவறினால் போர் நிறுத்தத்தை நீடிப்பது சாத்தியமற்றது என்றும் அதன் பின்னர் ஏராளமான குண்டுகள் ஈரானில் வெடிக்க தொடங்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பதில் நிச்சயமற்ற தன்மை நிலவினாலும் பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பேச்சுக்கள் நடப்பதற்கான தயார்படுத்தல்கள் நடந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு ஒருவேளை ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் நிலைக்கு முன்னேறினால் அமெரிக்க மற்றும் ஈரானிய அரசு தலைவர்கள் வரக்கூடும் என்ற ஊகத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது செய்யப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை விட தற்போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் கடந்த வார இறுதியில் அமெரிக்க கடற்படை ஈரானிய கொள்கலன் கப்பல் ஒன்றை கைப்பற்றிய நிலையில் இதுவரை எந்த ஈரானிய தூதுக்குழுவும் இஸ்லாமாபாத்திற்கு செல்லவில்லை. அமெரிக்க தரப்பில் அதன் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழு இந்த பதிவு பதியப்படும் போது வாஷிங்டனை விட்டு புறப்படவில்லை. எனினும் ஐரோப்பிய நேரப்படி இன்று பிற்பகல் இந்த குழு புறப்படும் என கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என கூறியுள்ள ஈரான் அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளதுடன் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட தமது சரக்கு கப்பல் அதன் பணியாளர்களுடன் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என இன்று ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் தெஹ்ரானுடன் ஒரு உடன்பாடு எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா கைவிடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்.